ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம், சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான ஒரு ரசப்பொடிங்க. இந்த பொடி இருந்ததுன்னா சட்டுன்னு ரசம் வைக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரசம் மட்டும் இல்லை, ஆம்லேட் போடணும்னு நினச்சிங்கன்னா ஆம்லேட்டுக்கு இந்த பொடியை தூவி நீங்கள் ஆம்லேட் செஞ்சுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் நம்ம யூஸ் பண்ணுற பொருட்களும் இது போல் பவுடராக செஞ்சு வச்சுக்கிட்டா நிறைய நாட்களுக்கு வரும். அந்த சமயத்துக்கு இடிச்சு பயன்படுத்தும் பொழுது பொருட்கள் சீக்கிரமாகவே தீர்ந்து போயிடும். இப்போ இந்த பொடியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பொருட்களை வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்கு அடிகனமான கடாய் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதில் 1 கப் அளவுள்ள மிளகு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு வேணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 100 கிராம் அளவுள்ள மிளகு சேர்த்துருக்கேன். கைவிடாமல் மிளகை வறுக்கணும். மிளகு வறுப்படும் பொழுது ஒரு வாசனை வரும். அந்த வாசனை வந்த உடனேயே எந்த கப்பில் மிளகு அளந்தோமோ அதில் பாதி அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா சீரகம் சீக்கிரமாகவே நமக்கு வறுப்பட்டு வந்துடும். அதனால மிளகை ஃபஸ்ட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் சீரகம் சேர்த்து வறுத்துக்கலாம். சீரகம் சேர்த்த உடனேவும் நம்ம கைவிடாமல் கலந்து விடணும். நீங்கள் நிறைய அளவில் செய்ய போகிறீங்கன்னா மிளகை தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க, சீரகத்தை தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் பவுடராக செஞ்சுக்கோங்க. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துட்டு இதை நல்லா பவுடராக அரைச்சிக்க போகிறேன். ரொம்ப திரியாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் இது போல் ஒரு பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த பொடியை ரசம் வைக்கும்பொழுது யூஸ் பண்ணிக்கலாம், ஆம்லேட் போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நீங்கள் குழம்புலாம் வைக்கிறீங்க, அதுக்கு மிளகு சீரக பொடி தேவைப்படுது, சீரக குழம்பு வைப்பீங்க, இஞ்சி குழம்பு வைப்பீங்க, பூண்டு குழம்பு வைப்பீங்கன்ற சமயத்தில் இந்த பொடியை தேவையான அளவு கலந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடியை நல்லா ஆற விட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ஈரம் இல்லாத ஸ்பூனை பயன்படுத்தி எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் கூட வாசனை போகாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க. இது போல் நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.